தற்போதைய அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கத்தியால் குத்தி தப்பி ஓடிய குற்றவாளிகள் விபத்தில் சிக்கிய நிலையில் அவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவபிரகாசம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாசம், கள நிலவரத்தை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட தெய்வீகன் தெரு பகுதியைச் சேர்ந்த சத்யா. இந்த நிலையில் இந்த பெண் இன்று காலை வீட்டில் இருந்தபோது ஒரு சொகுசு காரில் வந்த மர்ம நபர் அந்த பெண்ணை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணை மீட்ட போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது கத்தியால் குத்தி காரில் சென்ற நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த மணம்பூண்டி அருகே உள்ள திருவண்ணாமலை சாலையில், அதாவது திருக்கோயிலூர் பேருந்துகளின் பணிமனை, அரசு பணிமனை முன்பாக காரில் ஒருவர் விபத்தில் சிக்கி உள்ளதாக தகவல் வந்தது. அந்த தகவல் எடுத்து காவல்துறையினர் அங்கு சென்றபோது இவர் கத்தியால் குத்திவிட்டு தப்பி சென்ற நபர் என உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் விபத்தில் சிக்கிய நபரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விசாரணையில் கத்தியால் கொலை செய்த நபர் திருப்பாலப்பந்தல் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பதும் அவருக்கும் அந்த சத்யா அவருக்கும் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது திருக்கோவிலூர் அடுத்த மணம்பூண்டி பகுதியில் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம், அதுவும் அவரை குத்திய நபர் விபத்தில் சிக்கிய போது காவல்துறையினர் கைது செய்துள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.